ஹே ஆல், நைட்டு நடுராத்திரியில் எங்கே கிளம்பிட்டோன்னா அம்மாவுக்கு நாளைக்கு பர்த்டே. நாளைக்கு வந்து உமன்ஸ் டே, அதோட சேர்த்து அம்மாவுக்கு நாளைக்கு பர்த்டே. இது நைட்டு வந்து எதுக்காக நாங்கள் அங்கே வரோன்னு தெரியாது, ஏன்னா எங்கள் பெரியம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறமா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நான் அவங்கள பார்க்க வர மாதிரி நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ மதியானம் கூட கால் பண்ணி கேட்டாங்க, எதுக்கு வரீங்க அப்படி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை பெரியம்மா தான் வந்திருக்காங்களா, அவங்கள பக்கம் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டேன். ஸோ நைட்டு வந்துட்டு போயிட்டு நார்மலாக போகிறதே தெரியும், ஆனால் சர்ப்ரைஸ் வந்து பண்ண போகிறோம். நம்ம என்ன பிளான்லாம் தெரில, ஏதோ பிளான் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம், லெட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆனால் எப்படியோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அவங்கள. ஓகே பாய் பாய். இன்னொன்று ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஓகே, போகிற வழியில் வந்து கேக் வாங்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும். ஓகே போகலாம். ஃபோனில் சார்ஜ் இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாக எடுக்கிறேன். ஓகே பை 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 பை. நான் வந்துட்டு பாட்டி அண்ணா கிட்ட சொல்லி இது வாங்க சொல்லியாச்சு, கேக் வாங்க சொல்லியாச்சு. ஸோ பாட்டி அண்ணா கிட்ட போய் கேக் வாங்கி தரலாம். ஹலோ ஹலோ ஹாய் பண்ணடா. ஹலோ, எனக்கு ஆக்சுவலி ஓகே ഞാൻ ഫോട്ടോ എടുത്ത് വെക്കാം. எப்படியும் வாக்கப்பட போல திருப்பூருக்கு நீங்களும் சாவம் போயிட்டா நீங்களும் இங்கதான் திருப்பூருக்கு தான் வாக்கப்பட போறாங்க. சுத்தி வந்து தாடியை ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ சுத்தி சுத்தி எல்லாரும் திருப்பூர்லயே தான் இருக்கு. திருப்பூர் ஃபேமிலி ஆயிடுவோம். திருப்பூர் V6 போயிட்டு திருப்பூர் ஃபேமிலின்னு போட போறோம். கோயம்புத்தூர் கையில போயிட்டு திருப்பூர் அதுதான் எல்லாம் மேல மேல போகும்போது மறுபடியும் கோயம்புத்தூருக்கே வந்துட்டு இருக்கோம். ஏன் தெரியல திருப்பூர் நான் நினைக்கிறேன் பிரியாக்கு மாப்பிள்ள திருப்பூர்ல தான் நினைக்கிறேன். திருப்பூர்ல பாப்பாருங்கப்பா நல்லா இருக்கு. இவன் வேற ஸ்கூல் வாங்க போயிருக்கான். இப்ப ஸ்கூல் வந்தது எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்காததான் நினைக்கிறேன். ഇവിടെ നന്നായിട്ടുണ്ടല്ലേ, പീസ്ഫുള്ളാ இருக்குல்ல கொஞ்சம். கொஞ்சம் தான் தரேன். தாங்க பிடிச்சுக்கோங்க. பேக்ல வந்து சுட சுட சாம்பார் சாதம் இருக்கு, சாப்பிடுறீங்களா? இனி கம்ப்யூட்டர்ல எடுக்கலாம். அதுதான் நான் பிளான் பண்ணிருக்கேன். ஒரு നോൺ സിസ്റ്റം പഠിക്കാനൊക്കെ ഇപ്പൊ അങ്ങനെ എഡിറ്റിംഗ് എല്ലാം ചെയ്യണമെങ്കിൽ ഷുഗർ കമ്മി വേണമെന്നുള്ളവര് ഫസ്റ്റ് ഷുഗർ പോട്ട് സാപ്പിട്ട് കൊടുത്ത് ഷുഗർ കമ്മിയായിരുന്നു. പെട്രോൾ പമ്പ് கல்யாண வீடு गाइस. இங்கே உட்காரலாம். டேய் டேய் இந்நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கற? நானா பார்த்தது இல்ல. அட பாவி. ஹாய் गाइस, how are you? காமி பப்ஜியா? பப்ஜியா? பப்ஜி. நீ ரெடி ஆக மாட்டறா. நீ போகல கல்யாணத்தை வச்சிட்டு வீட்ல இவ்வளவு நாள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கோம். போக விளையாட்டு நிறுத்த மாட்டேன். நீங்க பாத்தீங்களா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் பப்ஜி விளையாடுன்னு சொன்னீங்கன்னா வாங்க ரூம் மேட்ச் போட்டுக்கலாம். அட பாவி. கீழ கமெண்ட் பண்ணுங்க गाइस. பேரு
என்னோட பேரு கேடிஏ ரிஷி ஓபி. ஓகே, எப்பனாலும் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்ணலாம், ரூம் மேட்ச் போடலாம். ஐடி மை பிளைன். எதுடா உன் ஐடி? மேல தெரியுதா ஐடியா? ஓகே, அதுதான் அவனோட ஐடி. யாராவது பப்ஜி விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம தம்பியை காண்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. ஓ, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க. பப்ஜி மர்க்கா வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? நான் கேட்டு சூப்பர் கைஸ். அவன் பேசுற தமிழ் இவனுக்கு புரியல, இவன் பேசுற தமிழ் அவனுக்கு புரியல. சூப்பரா விளையாட போறாங்க ரெண்டு பேரும். ஆல் தி பெஸ்ட் கைஸ். என்ன எல்லாம் மூடி உட்காந்துருக்கீங்க? கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். உங்க கல்யாணத்துக்கு நான் என்ன ஐடியா பண்ணிருக்கேன்னா, நான் பண்ணி வச்சிருக்கிறேன் கேளுங்க. என்னன்னா, உங்க கல்யாணத்துக்கு வரவங்களை எல்லாரையும் வந்து கேட்டு சாத்திடுவோம். கேட்டெல்லாம் சாத்திட்டு இவ்வளவு கடன் இருக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துடலாம். தலைக்கு ஒரு 5000 அவ்வளவுதான் வரும், பெருசாலாம் வராது. குடும்பத்துல 4 பேர் வந்திருக்காங்க, தலைக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அப்படிதான் வரும். நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. அப்ப வந்து எல்லா கடனும் முடிஞ்சிடும், நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். இதே மாதிரி அவங்களுக்கும் கல்யாணம் வந்ததுன்னா நான் பிளான் போட்டு தரேன். அவங்களுக்கும் கடன் இல்லாம இருக்கும். நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, அவங்களும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். வெட்டிங் பிளான் அந்த மாதிரி ஏதாவது, அதான் வெட்டிங் பிளான் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே வந்து நம்பர் கொடுக்குறோம். ஓகே, ஆமா. அதுதான் நடு ரோட்ல இந்த மாதிரி ரோட்ல யாருமே இல்லைன்னா இப்படி எல்லாம் பேச தோணும். இவனும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் சும்மா இருக்குது. அது மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்வாங்க. ஒருத்தன் இப்படி என்னென்ன ரகம் எல்லாரும். தாமரை அக்கா, எங்க அம்மா பிறந்த நாளா? அதனால நைட் 12 மணிக்குள்ள விளாண்டுருக்கேன். அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? உள்ள போய் தீப்பெட்டி மட்டும் எடுத்துட்டு வந்துறீங்களா? கேக் பத்த வைக்கிறதுக்கு. இவன் இன்னும் தூங்கலையா? ஓகே கைஸ், தீப்பெட்டி பார்த்தி அண்ணா எடுத்துடலாமா? எடுத்து குத்தி பரவாயில்ல. நம்ம ஆள் நாட்டுக்கு அது இதாவது இருக்கு, இவ்வளவாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். அப்புறம் வந்து இங்க 2 வச்சுட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 52 கட்ட ஆரம்பிச்சு மட்டும் எங்க அம்மா வெளியே வரும். தைரியமா இருக்குல்ல, போதும் பார்த்து 10 வைக்கிறதுக்குள்ள எங்க அம்மா 12 மணிக்கு எந்திரிச்சு வரவே வராது. அதே சவுண்ட் கொடுத்து கேக் போட்டு பரவாயில்ல கட்டாரு. Happy birthday to you. Thank you guys. கரெக்டா அம்மா வரும்போது ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள வந்துட்டு வந்து சர்ப்ரைஸ் ஆனவங்கள மறுபடியும் உள்ள போய் சொல்லி மறுபடியும் வெளியே வர சொல்லி அவங்களே டார்ச்சர் ஆயிட்டாங்க. பக்கத்து வேற போன்ல தான் எடுத்திருக்கோம். சூப்பர்.
அப்படிங்களா? ரொம்ப நாளா கேட்டாங்க எங்க அம்மா. நன்றி. நன்றியா? என்ன சொல்லணுங்க? டாக்டர் ஆயிட்டாங்க அம்மா. எங்க அம்மாடி போனோம் ஜாலியா யார் பேசுறதும் கேட்காது. பாட்டு கேட்டு பாடிட்டு மாலையா சரி வாங்க காலில் வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கா வயரெல்லாம் இல்ல இப்படி தூரத்துல அங்க வச்சுட்டு இங்க வேலை பாத்தீங்கன்னா கேட்கும். பத்திரமா வை. இது அங்க போட்டு இந்த பேக்ல தான். இதுதான் எங்க அம்மாவோட பேக். பத்திரமா வச்சுக்கணுமா? டப்பாவில போட்டு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே இப்படி சுருட்டி உள்ள போட்டு கழுத்தில் போட்டு போனா போதும். கழுத்துல போட்டு இல்ல இது வந்து இதுக்கு சார்ஜர் போடணும். சார்ஜர் போடல வயிறு இருக்கு. சி வயிறு அது பகல்ல சாயந்தர நேரத்துல எடுத்தாலும் கிடைக்கும். அதான் கயிறு போட்டு கட்டி வைக்கிறது. கயிறு போட்டு கட்டணும் வண்டி. பாய் பர்த்தி அண்ணா பார்த்து போயிட்டு வாங்க. பாய் பாய். பர்த்டேகள் பாய் பாய். சரிம்மா போயிட்டு வரேன்.